ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் கடைசியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டால், வேத சப்தத்தின் மகிமைகளை தான். அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதை அடைந்தவர்களும் உண்டு. அவர்களால் இதில் ஒன்றில் சூக்ஷ்மமாக இருக்கிறத இன்னுள்ள ஸ்தூலமாக மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பவர்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி பெரியவா கண்டினியூ பண்ணுறார். எத்தனையோ கிரமத்தோட இயங்கி வருகிற இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற போது இதையெல்லாம் செய்கிற பேரறிவு ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிகிறது. அந்த பேரறிவாகிய பரமாத்மாவிடம் இருந்துதான் நாம் பார்க்கிற சகல வஸ்துக்களும், நாம் கேட்கிற இத்தனை சப்தங்களும் உண்டாகி இருக்கின்றன. முதல்ல சப்த பிரபஞ்சம் ஆகாயத்தில் உண்டானது. அதற்கப்புறம்தான் நாம் கண்ணால் காண்கிற இந்த பிரபஞ்சம் உண்டாயிற்று. ஆகாயத்தில் இந்த சப்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன. வெளிப்பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே மனிதனின் உடலிலும் இருக்கின்றன. வெளியில் இருக்கிற ஆகாயம் ஜீவனின் ஹிருதயத்திலும் இருக்கிறது. யோகிகள் சமாதி நிலையில் இந்த ஹிருதய ஆகாசத்தை அனுபவிக்கிறாங்க. அப்பொழுது உள்வெளி அப்படிங்கிற பேதமெல்லாம் அடிபட்டு போய் சகலமும் ஒன்றாகி விடுகின்றன. இதய ஆகாசமும் வெளி ஆகாசமும் ஒன்றாக ஆகிவிடுகின்றன. இந்த நிலைமையில் யோகிகளுக்கு ஆகாசத்தில் உள்ள சப்தங்களை கிரகித்து லோகத்துக்கு தர முடிகிறது. லோகக்ஷேமார்த்தமான இந்த சப்த கோவைகளே வேத மந்திரங்கள் ஆகும். அதாவது இந்த வேத மந்திரங்களை யாரும் உண்டாக்கவே இல்லை. ஒவ்வொரு வேத மந்திரமும் ஒரு ரிஷியின் பேரில் இருக்குது. ஆனால் கூட உண்மையில் அந்த ரிஷி அந்த மந்திரத்தை இயற்றவே இல்லை. ஒரு மந்திரத்துக்கு இன்னார் ரிஷி அப்படிங்கிற போது ஆகாசத்தில் அனாதியாக உள்ள மந்திரங்களை அந்த ரிஷியை முதல்ல கண்டுகொண்டு உலகுக்கு வெளியிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ரிஷினா மந்திர திரஷ்டா, மந்திரத்தை கண்டுபிடித்தவர் அப்படின்னு தான் அர்த்தம். மந்திர கர்த்தா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம் உடம்புக்குள்ள சுவாசமானது பலவிதமாக அசைந்து கொடுத்தே நம் வாழ்க்கை நடக்கிற மாதிரி இந்த சப்த அசைவுகளாலேயே பிரபஞ்ச வாழ்க்கை நடக்கிறதுனால பரமாத்மாவின் மூச்சே வேத மந்திரங்கள். இவையன்றி பரமாத்மா இல்லை. அதாவது பரமாத்மாவை போலவே இவையும் அனாதியானவை, வேத மந்திரங்களும் அனாதியானவை. இந்த வேத மந்திரங்களோட விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, அர்த்தம் இல்லாமல் வெறும் சப்த ரூபத்திலேயே அவை லோகக்ஷேமத்தை செய்கின்றன. ஆனால் இது மட்டுமே இல்லை, அந்த மந்திரங்களுக்கு உயர்ந்த அர்த்தமும் இருக்கிறது. வாஸ்தவம்தான். சகல வேதங்களும் பரம தாத்பரியமாக ஒரே சத்தியம்தான் இத்தனையாகவும் ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்கின்றன. இது தவிர அவை சப்தங்களாக இருக்கிற போதே அந்தந்த சப்தத்துக்குரிய தேவதா ரூபங்களாகவும் இருந்து அந்த தேவதையின் சாட்சாத்காரத்தையும் அனுகிரகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றன. சப்தம் தானாக பலனை தரவில்லை. சகல பலனையும் தருகிற பலதாத்தா ஈஸ்வரன் தான். அப்படி இருந்தும் அவனே நேரடியாக ஒவ்வொரு பலனையும் தராமல் ராஜாவானவர் பல அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ராஜாங்க காரியங்களை நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு பலனை தரும் அதிகாரிகளாக ஒவ்வொரு தேவதையை ஈஸ்வரன் வைத்திருக்கின்றான். அந்த தேவதையின் சப்த ரூபமே அதற்கான மந்திரம். சப்த ரூபமான மந்திரத்தை உருவேற்றி சித்தி அடைந்தாக்க தேவதையின் அவயவங்கள் கொண்ட ரூபத்தையும் கண்ணால் காண முடியும். இப்படி உள்ள தேவதா சரீரத்துக்கு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆகுதி பண்ணினால் அதுவே ஆகாரமும் ஆகிறது. இப்படி யஜ்ஞம் பண்ணினா அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன. அதாவது நம்ம வரி கட்டுறோம் அப்படின்னாக்க நேராக ராஜாக்கிட்ட போய் கொடுக்குறோம், அதிகாரிகள்கிட்ட தானே கொடுக்குறோம். அது மாதிரி பரமாத்மாவின் சிப்பந்திகளாக லோகக்ஷேமமான பயன்களை தருகிற தேவதைகளுக்கு வேத அத்தியனத்தாலும் யஜ்ஞத்தாலும் வரி கொடுக்குறோம். வேத சப்தங்கள் அவர்களுடைய ஸ்வரூபமாகவே இருக்கிறது தான் அவற்றின் பெருமை. வேத அத்தியனமானது நம் நாட்டுக்கு மட்டும் இன்றி லோகம் முழுவதற்கும் சுபிக்ஷம், சாந்தி இவற்றை தரும் பிரபஞ்ச சக்திகளின் அனுகிரகத்தையும் வாங்கி கொடுக்கிறது. அதாவது காவிய திருஷ்டியில், லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலே வேதம் நாகரீகம் தெரியாத பழங்குடியின் மக்களின் வார்த்தைகளாக இல்லவே இல்லை. அதில் அவ்வளவு ரசங்களும் இருக்கின்றன அப்படின்னு பல மேல்நாட்டுக்காரங்களே கொண்டாடுறாங்க. இதற்கும் மேலே அது பல தேவதைகளின் தரிசனத்தையும் அனுகிரகத்தையும் செய்து வைக்கிறது. அதற்கு மேல் முக்கியமாக உபனிஷதங்களில் பரம ஞானமான ஆத்ம தத்துவத்தையும் உபதேசிக்கிறது.
இப்படிப்பட்ட அர்த்த கௌரவம் வேதத்துக்கு இருந்தால் கூட அதை விட குறைவில்லாமல் இருக்கிறது தான் அதோடைய சப்த கௌரவம், சப்தத்தின் மகிமை. இன்னும் சொல்லப்போனால் சப்தமே தனிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. வேத மந்திரங்கள் தான் அப்படிங்கிறது இல்லை, எந்த மந்திரத்துக்குமே பொதுவான உண்மை இது. பல மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட சப்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். அவற்றின் அக்ஷரத்துக்கும் அவற்றை சொல்ல வேண்டிய ஸ்வரத்துக்குமே விசேஷ சக்தி உண்டு. அர்த்தத்துக்கு அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக தேள்கடி மந்திரத்தை எடுத்துட்டாக்க அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அப்படின்னு ஒன்று விசேஷமாக இருக்காது. அர்த்தத்தை சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லுவாள். ஆனாலும் அந்த சப்த கோவையை ஜபித்தால் அதனால் ஆகாசத்தில் ஏற்படக்கூடிய ஒலி அதிர்வுகளாலேயே, வைப்ரேஷன்களாலேயே, அந்த அக்ஷரங்களின் சக்தியினாலேயே விஷம் இறங்கி விடுறதை பார்க்குறோம். ஒவ்வொரு விதமான சப்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு. அபிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடிய மந்திரங்கள். அந்த சப்தங்களுக்கு கெடுதல் செய்யும் சக்தி இருக்கிறது. இவற்றில் எல்லாமே அக்ஷர சுத்தம், ஸ்வர சுத்தத்தில் தான் சக்தி. பில்லி சூன்யம் வைக்கிறவங்களோட பல்ல தட்டி விடுன்னு சொல்கிறது உண்டு. எதுக்குன்னு கேட்டால் பல் போனால் சொல் போயிடும், சொல்லும் மாறுபடும். அவங்க ஜபிக்கிற மந்திரங்களில் சப்த தோஷம் உண்டாகும். அதனால் அவை பலம் தராமலே போகும். உச்சாரணம் சுத்தமாக இருந்தால்தான் அக்ஷரங்கள் பலம் தரும். சப்தங்களுக்கே இப்படி சக்தி இருக்கிறத புரிஞ்சுட்டோமானாக்க அப்புறம் எந்த மந்திரம் எந்த பாஷையில் இருக்குது, பாஷையை மாற்றலாமா, இல்லை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாமா, தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாமா அப்படின்னெல்லாம் நம்ம கேட்க தோணாது, கேட்க முடியாது. எந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இகப்பர நலன்களை தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள். இதை நம்பினால்தான் உண்டு. நம் காதுக்கு கேட்காதது ரிஷிகளுக்கு கேட்குமான்னு கேட்கக்கூடாது. நமக்கு தெரியாததை காண்கிற திவ்ய திருஷ்டி, நமக்கு கேளாததை கேட்கக்கூடிய திவ்ய ஸ்ரோத்திரம் எல்லாமே ரிஷிகளுக்கு உண்டு. இப்பொழுது நம் பார்வை நம் கண்ணில் உள்ள லென்ஸை கொண்டு நடைபெறுகிறது. இந்த லென்ஸ் வேறு விதமாக இருந்தால் நாம் பார்ப்பதெல்லாம் வேறு விதமாகத்தானே தெரியும். யோக சாதனையினாலேயே இந்த திவ்ய சக்திகளை பெற முடியும். வேதத்தில் இருக்கிறவற்றை நம் கண்ணாலும் காதாலும் யுக்தியாலும் புக்தியாலும் பரீட்சிக்கிறது சரி அல்ல, அல்லவே அல்ல. வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் புத்திக்கும் யுக்திக்கும் எட்டாததை சொல்கிறதுக்குத்தான் வேதம் இருக்குது. நமக்கு நேரில் தெரிவதை நாமே தெரிந்து கொள்கிறோம். அதற்கு வேதம்னு ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ, எங்கே புத்தி எட்டாதோ அப்படிப்பட்ட பரம சத்தியங்களை திவ்ய சிருஷ்டி உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள். அந்நிய தேச விவகாரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலை. அங்கேருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் இப்போ சமீப காலத்தில் சோஷியல் மீடியா மூலமாக வரக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், உடனே நம்புகிறோம். லோகத்தில் உள்ள கருவி எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்காகத்தான் வேத மந்திரங்கள் அப்படிங்கிற விஷயங்களை ரிஷிகள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அவற்றை நம்பிக்கையின் மேல்தான் ஏற்க வேண்டும். கொஞ்சம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தானே அதன் பலன் தெரிந்து போக போக இதுவே சத்தியம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வோம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.